கைஸ் அடுத்தது இங்க இவர் தான் பாருங்க, இது சொல்லுவாரு. நாங்க மட்டும் சாப்பிடல, எங்க கூட மைனாவும் உட்காந்து சாப்பிடுச்சு அவரு பக்கத்துல செல்ல மாதிரி. அதை மட்டும் மேலே சொல்லுங்க. நீ மைனா இல்ல, குயில். நம்மளே இருந்திருக்கோம். அது எவ்வளவு அழகா சாப்பிடுங்க. அவன் கிட்டே வர மாட்டான் பாரு, பயப்படுறான் அவன். நீங்க இப்ப உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு, அவர் சாப்பிடு, அதாவது சாப்பிட்டேங்கிறான் பாரு. எப்பவுமே விட்டாரு எவ்வளவு பக்கத்துல வந்து பொறுமையா சாப்பிடுதா ஆடு. ஹைலைட் நான் தெரியுமா, அது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதை மட்டும் தேடி தேடி சாப்பிடுது. சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஆமா ஆமா, லைட்டா தான் சாப்பிடறான் சாப்பாடு. அங்க கொத்தமல்லி. எப்படி தேடுது? நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க தெரியுமா? சத்தியமா நான் பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், சாம்பார் சாதம் தயிர் சொன்ன மாதிரி வெஜ்ல எதனா ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா நான் கிளம்புறேன். சரி 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 சரி. என்னவா இருக்கும்? ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இப்ப போதுமா? ஹாப்பியா? நான் இப்போ வீட்டுக்கு போற மொத்தம் எடுத்துட்டு போறேன். அனு பஞ்சாபி தபால ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த ஹோட்டல் எங்க இருக்கு தெரியுமா? கோபாலபுரத்துல கரெக்டா பழமுதி சோலை ஆப்போசிட்ல இருக்கும். நல்ல பெரிய ஹோட்டல் தான், பஞ்சாப் ஹோட்டல். பஞ்சாபுக்கு போயிட்டு எப்படி சாப்பிடுறோமோ அதை நம்ம சென்னையிலே சாப்பிடலாம், கோபாலபுரத்துல. ஃபிஷ் தானே அது? ஓகே ஓகே. நான் எடுத்து உடனே வாயில சாப்பிட்டேன். எனக்கு நல்லா இருக்கா? ஃபிஷ் வந்து பிரியாணில அப்படியே போட மாட்டாங்க, ஏன்னா அது உடஞ்சிரும். அதனால வந்து மசாலாவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. சிக்கன் 65 மசாலா மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கா? ஆனியன் எல்லாம் பாரு எப்படி வச்சிருக்கானுங்க. இவனுங்கிட்ட ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் தயிர்லாம், எதுவும் கலப்படம் பண்ண மாட்டாங்க. நம்ம மத்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னு அதுலயே வந்து நல்லா தண்ணி எல்லாம் கலந்து. தயிர் சாப்பிடு. தயிர் வேணாமா? எனக்கு முடியும். தனியா மசாலால குக் பண்ணிருக்கானுங்க போல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி 65 மசாலாவே இல்ல, இது வேற இது டிஃபரெண்டா இருக்கு. சிக்னேச்சர் டிஷ். ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்கானுங்க, அது எப்படி ஒரு மாதிரி நாக்குல ஷாக் அடிக்குது அப்படியே. அஜினமோட்டோவா? அது அஜினமோட்டோலாம் இல்ல, அஜினமோட்டோ கலக்க மாட்டாங்க இந்த ஹோட்டல்ல. தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பிரீமியமா இருக்கா? ஒரு முள்ளு கூட இல்ல. நான் ஃபிஷ் பிரியாணி நம்ம முள்ளுலாம் அவங்க எடுத்துருவாங்க, எடுத்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும் தான் நம்மளுக்கு. இது எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நான் சொல்றேன். ரைஸ் எதுவா இருந்தாலும் ரைஸ் இல்ல ஃபிஷ் கொஞ்சம் ஆனியன். நான் எவ்வளவு டீசெண்டா கரெக்ட் ஸ்பூன்ல எடுக்கலாம். ஸ்பூன்ல எடு, இதெல்லாம் எடு. தால்ச்சா தால்ச்சா உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இது வச்சுட்டு 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 சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. அடிப்பொழி. அடிப்பொலி. என்ன டேஸ்ட்ல இருக்கு? மத்த பிரியாணி, மத்த மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கா இல்ல ஃபிஷ் பிரியாணின்னு தனியா உனக்கு தெரியுதா? டெய்லியுமே ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு தெரியுமா ஒண்ணு? நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சாப்பிடாத அனுபவம். சாப்பிடாதான் பிரியாணில பிரியாணி ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி அதான் பிரீமியமா இருக்கு, ரொம்ப பிரீமியமா குவாலிட்டியா பண்ணிருக்கானுங்க. ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணுவானுங்க இந்த ஹோட்டல்ல. நீங்க அங்க போனீங்கன்னா ஆனியன் ஒண்ணு எடுத்துன்னு வந்து வைப்பானுங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கு பத்தி அந்த இருக்கு இந்த ஆனியன் தான் சொன்னேன். அங்க வந்து முழுசா வைப்பானுங்க, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஏதோ ஒரு சிறப்பு மாதிரி ஏதோ ஒன்று ஊத்திருப்பானுங்க. அது டேஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது. ஆக்சுவலி நான் கூட ஃபிஷ் பிரியாணினா முள்ளு முள்ளா இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பாடு ஃபுல்லா முள்ளா இருக்கும், எதுக்கு வேஸ்ட் பண்ணி சொன்னீங்க முள்ளு முள்ளா இருக்கும்ட்டு. அது வந்து நிறைய டைம் வந்து நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது ஃபிஷ் பிரியாணி சூப்பர். நானே நல்லா இருக்காது நினைச்சேன், ஏன்னா ஃபிஷ் பிரியாணி நானே சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். நல்லாதான் இருக்கு, எதுவும் குறைய சொல்ல முடியாது. அத்த வாட்டி நம்ம தான் ஆர்டர் பண்ணுவோம். நல்லா பெருசா இருக்கு பாரு பீஸ்லாம். ஃபிஷ் மசாலா கரெக்டா இருக்கு, உப்பு கரெக்டா இருக்கு. ஃபிஷ் பாரு எப்படி நல்லா பெருசா பெருசா இருக்கு பாரு. இதான் ஏன் அப்படி பண்றேன்? ஆமா சாப்பிடணும்ல, பச்சிக்கு என் ஃப்ரெண்டு பேர் இன்னைக்குதான் உண்மையை சொல்லியிருக்கேன். டேஸ்டா இருக்கு ஃபிஷ். தனியா ஒரு ஃப்ரைல பண்ணி அது அப்படியே இந்த சாப்பாடுல கலந்துருவானுங்க போல. காரமாவோ இல்ல உப்பாமோ இல்ல கரெக்டா. இது வந்து ஃபிஷ் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி, இது ப்ரான் பிரியாணி. இது ப்ரான் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. ஓகேவா? அது ஒரு டேஸ்ட்ல இருக்கு, நல்லா நான் வச்சுக்கோ. லாஸ்டா சொல்லணும் எது ஜஸ்ட் ட்ரை எது மஸ்ட் ட்ரைன்னு நீ தான் சொல்லணும். சொல்லுவியா? இது எப்படி இருக்கு? எவ்வளவு கொடுக்கலாம்? 100 கொடுக்கலாம். 100 கொடுப்பியா? 100 to 200 கொடுப்பேன், அவ்வளவு நல்லா இருக்கும். சரி எனக்கு விட்டு விட, சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் விடு. குவாலிட்டியா ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி
ஃபிஷ்ல பஞ்சாபி பிரியாணி. பஞ்சாபி தான் இல்ல, நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிடுறேன். பஞ்சாபி பிரியாணி. இன்னும் கொஞ்சம் போடுமா, சாப்பிடலாம். இது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம். அப்படியா, சரி. ப்ரான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ப்ரான் ஸ்டார்ட் பண்ணு. கைஸ், அடுத்தது இங்க இவர் தான் பாருங்க, சொல்லுவாரு. நாங்க மட்டும் சாப்பிடல, எங்க கூட மைனாவும் உட்காந்து சாப்பிடுச்சு அவரோட பக்கத்துல, செல்ல மாதிரி. அதை மட்டும் நான் என்ன சொன்னேன்? நீ மைனா இல்ல, குயில். நம்மளே இருந்திருக்கோம். அது எவ்வளவு அழகா சாப்பிடுறோம். அவன் கிட்டே வர மாட்டான் பாரு, பயப்படுறான் அவன். நீங்க இப்ப உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு, அவர் சாப்பிடு, அதாவது சாப்பிட்டேங்கிறான் பாரு. எப்பவுமே விட்டாரு எவ்வளவு பக்கத்துல வந்து பொறுமையா சாப்பிடுதா. ஹைலைட் நான் தெரியுமா, அது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதை மட்டும் தேடி தேடி சாப்பிடுது. சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஆமா ஆமா, லைட்டா தான் சாப்பிடறான் சாப்பாடு. அங்க கொத்தமல்லி எப்படி தேடுறான் பாரு. அப்ப அவனுக்கு அந்த மாதிரி எதனா இருந்தா போடு. ஆனியன் வச்சா சாப்பிடறானா பாக்கலாமா? நம்ம மட்டும் தான் ரைத்தான்னு எல்லா இடத்துலயும் கத்துறமா நம்ம சாப்பிடறானா அவன் பேர் அதை வச்சா ஓடுறான் ஆயிட்டு. சரி, ப்ரான் பிரியாணி. நெக்ஸ்ட் ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணுவோமா? எடுத்து போடுமா, அந்த ப்ரான் எடுத்து அவனை சாப்பிடுறாரு விட்டியா. இது ப்ரான் தொக்கு பிரியாணி மாதிரி. மசாலா கம்மி, அதான் நல்லா இருக்கு. மசாலா கம்மியா நம்ம பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது பாரு, அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இல்ல, பஞ்சு மாதிரியா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. சரி, இந்த ரைஸ்ல இது ரைஸா ப்ரான் ஓகேவா? இது எப்பவுமே இது வெள்ளை மூடி லப்பர் மாதிரி இருக்கும், மெல்ல மெல்ல மென்னுட்டே இருக்கும் போல இருக்கும். சாப்பிடு. என்னைய மாட்டிரியா? சரி 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 சரி, நல்லா பண்ணு. சரி சரி, நானே சாப்பிடுறேன், நீ ஒண்ணு ஊட்டி கொடுத்தா நான் ஒரு ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? ஓகே, அதுல வந்து மசாலா அதிகம், ஃபிஷ் பிரியாணில மசாலா அதிகம். கரெக்டா இருக்கு. இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்பதான் வந்து ப்ரானோட ஃபிளேவர் உனக்கு தெரியும் நாக்குக்கு. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. நீ தான் பிராங்க் பண்ணுவ, நான்லாம் பிராங்க் பண்ண மாட்டேன். ஆய், நல்லா இருக்கா? ஆனியன்லாம் எடுத்து போட, என்ன கை என்ன மொட்டையாக போயிடுச்சு உனக்கு. எடுத்து போடுமா, எடுத்து போடு. இந்த கிரேவி கேப்பே இது வேணாமா? இவனை பார்த்தாலே சோத்து சட்டி எல்லாமே பதறும். தோசை மட்டும் நிறைய சாப்பிட்டா தோசை சைக்கோன்னு சொல்லலாம், சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா சாப்பாட்டு சைக்கோன்னு சொல்லலாம். நான் எல்லாத்தையும் சாப்பிடுது, அல்லாவும் சாப்பிட்டா பரவாயில்ல. இப்போ தோசை எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை கரெக்டான உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா புரியும். இப்போ தோசை நார்மலா ஒரு 3 சாப்பிடலாம், 6 கூட சாப்பிடலாம், ஏன் 10 கூட சாப்பிடலாம். 18 தோசை கூட தின்றான். யார் சுடுவா? நான் என்ன பண்ணேன், மிஷின் ஆர்டர் போட்டுருக்கேன் தோசை சொல்றதுக்கு. நீ தோசை மாதிரி சொல்லணும், இட்லி மாதிரி சொல்றது. அப்படிலாம் சுட்டா எப்படியா இருக்கும்? ஆமா, அப்பயாச்சும் நீ வேணாம் சொல்லுவேன்னு பாக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா உனக்கு இதெல்லாம் வாங்கி தந்தல, அப்ப நீ எனக்கு சுட்டு தரணும்ல. சாப்பிடுறேன், புரியல? நீ சாப்பிடுறேன், நானும் தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் நீ எனக்கு செய்யணும்ல. ஒரு தோசை நான் உனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பிளைன் தோசை, நல்ல அந்த சின்னதா நல்லா பெருசா உளறேன். சின்னதா பெருசா, ஏன்னா நீ தோசை சுட்டது கிடையாது, ஆனாலும் உனக்கு கரெக்டா தெரியுது. நம்ம தோசை சுட மாட்டோமே, புதுசா சொன்னுங்கிறோம். தங்கம், எனக்கு ப்ரான் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குடி, நல்லா இருக்கு மசாலாவோட. இதெல்லாம் ஹைஜீனிக்கா செய்வாங்க, உனக்கு தெரியாது. அந்த ஹோட்டல் போயிருக்கியா? உள்ள போயிருக்கியா நீ? அந்த ஹோட்டல் உள்ள போயிருக்கியா? அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. சும்மா அப்படியே அங்க போனாலே தெரியும். கோபாலபுரம் போனீங்கன்னா போற வழியிலேயே அனு பஞ்சாபி தபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும், பயங்கரமா இருக்கும். வடபள்ளியில ஒண்ணு இருக்கு பஞ்சாபி, அனு பஞ்சாபி தபாவா? அது வேற இருக்கும், அது கிங்ஸ்லாண்ட் பஞ்சாபா இருக்கும். இல்ல நார்மல் பஞ்சாபி அப்படின்னு இருக்கும். இல்ல கிங்ஸ்லாண்ட் பஞ்சாபா இருக்க போகுது. எப்ப போனேன்? நான் போயிருக்கேன் 3 தடவை போயிருக்கேன். யார் கூட? ட்ரீட்டுக்கு போவேன், அப்புறம் ஒரு தடவை நான் ட்ரீட் வச்சேன் பசங்களுக்கு, அப்ப போயிருக்கேன். எப்போ? அதெல்லாம் அப்போ நல்லா லவ் பண்ணதுக்கு முன்னாடி. ஆனா நீ ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கிற, அது எப்போ யாரு கூட கேட்டா லவ் பண்ணதுக்கு முன்னாடி. ஏன்னா அப்ப நம்ம இல்ல அதனால வந்து அது கேட்க மாட்டாங்க பெருசா அப்படின்னு சொல்லி எப்படி அந்த அப்படி அசால்ட்டா போற போக்குல சொல்லிட்டு போறீங்க. அப்படிதான்
நீ எனக்கு சொல்லியா? என்ன சொன்ன? எப்பவுமே எதனா ஒன்று கேட்டா ஒரு பொய் சொல்லுவல, அதே மாதிரி நானும். டேடி பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. எத்தனை எதனா பொண்ணு கூட கூட போயிடலாம், இதெல்லாம் கேட்கலாம். அந்த இடுப்பு எலும்பு உடைஞ்சிரும் தெரியும்ல. ஏன் இடுப்பு முடியுது? என் கூட வரவனுங்கலாம் தங்கமானவனுங்க. 86 துண்டு 96 துண்டு ஃப்ரிட்ஜ்ல. ஃப்ரிட்ஜ் இருக்கு, துண்டு போடுறதுக்கு ஆளும் இருக்கு, பீஸ் போடுறதுக்கு மீன் பீஸ். பரவாயில்ல, பிரான்லாம் அது நல்லா அதிகமாக தான் போட்டிருக்கானுங்களா? எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஆனு தெரியல. ஃப்ரோசன்லாம் இருக்காது, அவனுங்களா தான் செஞ்சிருப்பாங்க. போதுமா? ஐயோ நீ எப்போதும் சொல்ற, சும்மா வீடியோ தானே சொல்ற. கூடாது. எது பிடிச்சிருக்கு? பிரான் பிரியாணியா ஃபிஷ் பிரியாணியா? நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஃபிஷ் பிரியாணி தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடா அது அமையுது. ஏன் என் நிக் நேம் என்ன? பூனை. அப்ப எனக்கு ரிலேட்டடா அமையுதுடா. கரெக்ட் தான். அதுக்கு என்ன பண்றது? ஃபிஷ் எடுத்துக்கினியா? இருக்கு பாரு ஃபிஷ். உங்க அம்மாக்கு எனக்கு ஃபிஷ் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது ஜஸ்ட் ட்ரையா மஸ்ட் ட்ரையா? மஸ்ட் ட்ரை. இது ஜஸ்ட் ட்ரை. பிரான் பிரியாணிக்கு அதான் ஒருத்தர். அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் பண்ண முடியுமா? குவாண்டிட்டி பிரைஸ் ஏத்தது நல்லா இருக்கு, வர்த் தான். இது மூணுமே எவ்வளவு வந்திருக்கும் சொல்லு, உன்னோட கெஸிங் படி. நான் சொல்றேன், ஒரு அமௌண்ட் சொல்றேன். 1500 வந்திருக்கேன். நான் எல்லாமே ஒர்த், நல்ல ஹைஜீனிக், குட் குவாலிட்டி. அந்த பேக்கேஜும் இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து ஸ்விக்கில வந்து ஆர்டர் போடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோல தான் ஆர்டர் போடலாம்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க திடீர் முடிவு. ஸ்விக்கில வந்து இந்த 3 சாப்பாடு வந்து 1150 ரூபாய் ஆர்டர் போட்டா, ஜொமேட்டோல 910 ரூபாய். 140 rupees டிஃபரன்ஸ். 150 கிட்ட. 1150னா இதுல வந்து எப்படி பார்த்தாலும் 240 ரூபாய். 240 ரூபாய் டிஃபரன்ஸ். அப்ப பாத்துக்கோ. அப்போ நம்ம நீங்களும் வந்து ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுங்க, ஸ்விக்கில போட்டுறாதீங்க. ஸ்விக்கில போட்டீங்கன்னா உங்களோட காசு தான் போகும். எனக்கு ஒரு டவுட், அப்ப டைரக்டா போய் வாங்கிட்டு வந்தா? டைரக்டா பார்சல் கிடையாது நினைக்கிறேன். டைரக்ட் பார்சல் இருக்கும். இல்ல நம்மளே போய் வாங்குற மாதிரிலாம் இருக்காதா? மத்த ஹோட்டல்ல இருக்கும், அவனும் பஞ்சாப்ல இல்ல. அப்படி இருந்தா கூட நான் வேணா டெய்லி ஃப்ரீ பஸ் தான், டெய்லி போயிட்டு வாங்கிட்டு டெலிவரி சார்ஜ் மட்டும் எனக்கு கொடுத்துரு. விடு, நம்மளால ஒருத்தவங்க சாப்பிடறவனா நல்ல தானே. நம்ம டெலிவரி பர்சன் சாப்பிடுவாங்க. இப்ப நீ உன்னால நான் சாப்பிடுறேன், ஏன்னா நீ சாப்பிடுற. இந்த மைனா சாப்பிடுச்சு, அவர் சாப்பாடுலாம் வச்சுட்டு இது மட்டும் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க போல. சரி, அடுத்தது ஓப்பன் பண்ணலாமா? மட்டன் பிரியாணி வெயிட்டிங்ல இருக்கு, வெயிட்டிங்ல வெறியே இருக்கு. மட்டன் பிரியாணி சாப்பிடுமா? ஓகே, இது ஓப்பன் பண்ணு. எடுமா மட்டன் பிரியாணி எடு. மட்டன் இரு. அவனை தூக்க, அவனை அந்த பீஸ. ஐயா நல்லா மாறு பீஸ் தான் வச்சிருக்கானுங்க போல. எடு எடுத்து சாப்பிடு. இந்தா, நல்லா இருக்கும், சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மட்டன்னாலே மட்டன் தானே. நீ அதிகமா சாப்பிட கூடாது. ஏன்? கொழுப்பு அதிகமா அதுல. உனக்கு கொழுப்பு ஆல்ரெடி அதிகமா தானே இருக்கு. பிபி டேப்லெட் போட்டியா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் நேத்து நைட்டு நீ தானே பிபி வந்த மாதிரி இருந்தேன். ஏதாவது ஒரு மட்டன் சூப்பு சாப்பிட்டு. மட்டன் சூப்புன்னு ஒண்ணு சாப்பிட்டா அந்த கொடுமையா கேக்குறீங்க? ரொம்ப கேவலமா பண்ணிட்டாங்க. ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லியா சொல்லாத. ரொம்ப கேவலமா பண்ணிய. நான் சாப்பிடாத அந்த கடையில நல்லா இல்ல, பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. போய் வாங்கி சாப்பிடானா வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படியா? நேத்து வேற அமாவாசை வேற, எங்க அப்பா வேற இறந்துட்டாரு சொல்லிட்டு நான் வேற மன வருத்தத்துல இருக்கிறேன். இவங்க இப்படி சாப்பிடுறாங்க. அழகா சாப்பிடும்போது மட்டும் காமி எடு. ஐயோ, ஃபுல்லா எலும்ப வச்சுட்டானுங்களா? இல்ல பாரு. பயங்கரமா இருக்கே. மசாலா நல்லா ஊறிதா? எனக்கு என்ன கறி சாப்பிட்டேன்? மட்டன், பீஃப், அவ்வளவுதான். பிரான், சீ ஃபுட் அவ்வளவுதான். நான் ஊருக்கு போனவங்க இதோட ஓனவா என்ன அது? உடம்பு சாப்பிட்டுருக்கேன். அணில். ஐயோ, காட்டு வசியா நீ? ஏய், அணி நல்லா இருக்கும். எலி வாங்கி எடுத்துரு உண்மையாவே. சரி, மட்டன் சாப்பிடவே இல்லையா? மட்டன் சாப்பிட சொல்ல எப்படி இருக்குன்னு? மட்டன் சூப்பரா இருக்கு. ஆனா அதோட நீ சொன்னது கொடூரமா இருக்கு. என்ன இதுல? நான் என்ன சொன்னேன்? உண்மையில சாப்பிட்டிருக்கியா?
இங்கேதான். சரி மட்டன் ட்ரை பண்ணுவோம். மட்டன் ட்ரை பண்ணலாம். நானும் இதை பொறுத்த வரைக்கும் நானும் சாப்பிட்டு பஞ்சாப்ல வந்து இப்படிதான் சாப்பிடுவானு போல எல்லாம். பஞ்சாப்ல இப்படிதான் சாப்பிடுவாங்களோ. எனக்கு நார்மல் மட்டன் பிரியாணி மாதிரி டேஸ்ட் வருது. பஞ்சாப்ல அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க, இப்படியே சாப்பிடுவாங்க. சரி இந்த காமெடி போதும். அவனுக்கு ஃபிஷ் தான் ரொம்ப ஸ்பெஷலா ட்ரை பண்ணிருக்கானுங்க. மத்தபடி மட்டன்லாம் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா நானும் அது எப்பவுமே சாப்பிடும்போது அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் அதோட எசன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூடினஸா இருக்கு. சுவினே சார் இவனுக்கு வந்து தம் பிரியாணி பண்ணுவானு போல. தம் பிரியாணி எப்படி தெரியுமா? தம் பிரியாணி எப்படி தெரியுமா? சாப்பாடு வச்சுட்டு மேல நூல் பள்ளி கொட்டுவாங்க. கரெக்டா சொல்றியே. ஆனா நீ செஞ்சதே இல்ல, எப்படி கரெக்டா சொல்ற? மூடி போட்டு தானே கொட்டுவாங்க. செஞ்சதே இல்ல, நீ எப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு டவுட் இப்பதான் வருது. மூடி போட்டு தானே கொட்டுவாங்க. ஆமா மூடி போட்டு மேல கொட்டுவாங்க. இன்னும் 2 வகை இருக்குது பிரியாணியில வந்து. எட்டோனுமே மசாலா போட்டு ரைஸ் கொட்டிடுவானுங்க. சில இதுல வந்து ரைஸை வந்து கிளறவே மாட்டாங்க, அப்படியே அந்த ஸ்மெல்லு. இப்ப இந்த பிரியாணி தெரியுதா, இதெல்லாம் வந்து பெரட்டி இருக்கானுங்க. மசாலா போட்டு அப்படியே பெரட்டுவானுங்க இந்த பிரியாணிலாம். அந்த பிரியாணி அப்படி கிடையாது. அந்த ஸ்மெல்லுக்கு அந்த எண்ணெய், அந்த வாட்டர், அந்த ஹாட் வாட்டர் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்டா வரும். அதுதான் வந்து மட்டன் பிரியாணில ரொம்ப லுக்கா இருக்கும். I like only fish biryani. அப்படி இருக்கு. இப்போ ஒண்ணு சொல்லுவான், நல்லா சாப்பிட்டாச்சா நல்லா தூங்கணும்னு வச்சுக்கோ. கிளைமேட் வேற நல்லா இருக்குல்ல. நம்ம பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து அப்படியே கேட்டு யாருக்கும் தெரியும். நம்ம பக்கத்துல இவனா ரொம்ப பக்கத்துல பயப்படுறான். போட போட கேட்ச் பிடிக்கிறான். இப்ப பாரு, இப்ப கேட்ச் பிடிப்பான். பிடிச்சிட்டானா? வெள்ளை காக்கா பிடிக்க வேண்டியது சரி, கருப்பு காக்கா பிடிக்கணும். வெள்ளை காக்கா பிடிச்சிச்சு வாயில. மட்டன் பிரியாணி பிடிச்சிருக்கா மாத்தாங்க. சூப்பரா இருக்கு. இப்போ லாஸ்டா ஃபைனல் டச் ஒன்று கொடுக்கணும். எப்படி தான் கொடுக்கணும்? நல்லா லெமன் சோடா, நல்லா லெமன் 2 லெமன் கிட்ட பிழிஞ்சிட்டு உப்பு லைட்டா போட்டு லைட்டா சுகர் போட்டு சில்லுன்னு குடிச்சா சொர்க்கம் சொர்க்கம். போய் குடிப்போமா? போமா குடிச்சு போமா? ஆனா என்ன ஒண்ணு, நீ எல்லாம் சொல்லிடுற வீடியோ அப்ல எல்லாம் வீடியோக்காக அப்படின்னு போட்டு அந்த வீடியோ இருக்கிற இதுலயே வந்து கீழே லிங்க் பண்றேன். அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. எந்த வீடியோ? இதுக்கு முன்னாடி வீடியோல எலி பூச்சி வாங்கி தரேன், சாப்பிட்ட உடனே வாங்கி தரேன். ரோட்ல எலி பூச்சி சாப்பிட்டோமே நம்ம. சாப்பிட்டோம். நீ வீட்டுக்கு போகும்போது நான் கொஞ்சம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. போய் வீடியோ முடிச்சோன்னு கேக்குறேன், முன்னாடி நெக்ல நடந்து போயிடல, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, நீ வேணா வாங்கிக்கோ. ஏன் அப்ப வீடியோல சொன்னா அதெல்லாம் வீடியோக்காக அப்படின்னு போறாங்க. அப்படி இல்ல, மழை பெஞ்சதுல அன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எது ஜஸ்ட் ஃப்ரை, எது மஸ்ட் ஃப்ரை? ஜஸ்ட் ஃப்ரை வந்து மட்டன் பிரியாணி. ஜஸ்ட் ஃப்ரை. எஸ். மஸ்ட் ஃப்ரை வந்து ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி. ஏன்னா ஃபிஷ் பிரியாணி இப்ப கூட அந்த பீஸ் எப்படி இருக்கு ஒண்ணு நீங்க லைட்டா நான் ஒண்ணுமே ப்ரெஸ் பண்ணல. மசாலா நல்லா ஹெவியா போட்டுருக்கானுங்களா? அது மீன் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. மட்டன் மாதிரி இருக்குது. ஆனா இதுல பாரு அவ்வளவு எலும்பு இருக்கு. மட்டன் பிரியாணி எலும்பு மட்டும் தான் இருக்கு. இந்த பாரு எவ்வளவு பெரிய எலும்பு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நல்லா உடச்சு சாப்பிடணும். சாப்பிடு. பல்லு இல்ல உங்க அம்மாக்கு, பல்லு இல்ல. பல்லு இருந்தா மட்டும் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க யாரா இருந்தாலும். ஓகே, இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்ப? 10க்கு 7. 10க்கு 7. இதுக்கு ப்ரான் பிரியாணிக்கு? ப்ரான் பிரியாணிக்கு வந்து சாப்பிட்டு வந்தா சொல்லுவேன். ப்ரான் நல்லா குக் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் சாப்பிட்டியா? அப்ப தெரியலையா? இப்ப நீ செஃப்பா தான் இன்வைட் பண்ணிருக்க. ஓ 10 out of 10. சரி 10 out of 10. இது ரெண்டுமே 10 out of 10. இது அப்படியே இது எனக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கு. எங்கேயுமே சாப்பிடாத ஃபீல் ஆகுது. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இது வேணாம், ஆர்டர் போட தேவையில்ல, நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுதான் நல்லா இருக்கு. அப்படியே சூப்பரா இருக்காங்க. இங்க வரேன் ரைஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், எதுல ஆர்டர் போட்டாலும் சரி, ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலயும் ரெண்டுத்துலயுமே இப்போ ஒரு ஹோட்டல்ல நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிடுங்க.
செலக்ட் பண்ணிட்டு லாஸ்டா பிளேஸ் ஆர்டர்ல போயிட்டு இதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுது இதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுதுன்னு பண்ணுங்க, பாத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நானும் ஏமாந்துருப்பேன். இப்போ ஒரு 150 ரூபா 200 ரூபாய் போயிடுச்சுன்னா வேஸ்ட் தானே. ஜொமேட்டோல அது கம்மியாச்சு. அது லைக் இட். பாய் பாய் சாப்பிட்டு பாய்.